யார் கையில் அதிமுக இருக்கு இப்போ? இதுவரையிலுமான நிகழ்வுகள், இன்று வரையிலுமான நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது, எஸ்பி வேலுமணியின் கை ஓங்கி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறோம். அதிமுக அவர் கையில் என்பதில் இன்னொரு மாறுபட்ட கருத்து எனக்கு உண்டு. வெளியிலிருந்து ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு என்று தாவேகாவுக்கு சென்றால் அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்கிறது. ஒருவேளை அதிமுக ஆட்சியில் இணைந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று 5 ஆண்டுகள் தாவேகாவோடு பயணித்தால் அதிமுகவின் எதிர்காலம் என்பது மிக மிக மோசமான நிலைக்கு சென்றுவிடும். ஏன்னா மிக குறைந்த அளவு தான் ஆதரவு நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். வெறும் எம்எல்ஏக்கள் மட்டுமல்ல, மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் வரைக்குமே வேலுமணி குரூப் டிஸ்ட்ரிக்ட் வாய்ஸா போய் மாவட்ட வாரியாக சென்று தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 60% மேல, அப்புறம் ஒரு 82 மாவட்ட செயலாளர்ல 26 பேர் தான் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்கிறாங்க. மற்ற எல்லோருமே திரு சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி இவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அந்த விரைவில் பொதுக்குழுவை கூட்டணும் அப்படிங்கிற மாதிரி, பொதுச் செயலாளர் கூட்டலைன்னா அந்த ஒரு 50 பேர் போதும், கையெழுத்து போட்டாலே பொதுக்குழு கூட்டி ஆகும். அப்படி ஒரு நிர்பந்தம் வந்து பொதுக்குழு கூடுகிற பொழுது அந்த பொதுக்குழுவில் பெரும்பாலான 1-2 பொதுக்குழு நடைபெற்ற போது அந்த பொதுக்குழுவில் சில சம்பவங்கள் நடந்ததற்கு சி.வி. சண்முகம் தான் காரணம். எடப்பாடி பழனிசாமி சட்ட ரீதியாக பல வெற்றிகளை பெறுவதற்கும் திரு சி.வி. சண்முகம் தான் காரணம். அது நமக்கு நல்லாவே தெரியும். உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று பெற்றுக் கொடுத்தார். ஒரு பெரிய பலமாக இந்த எடப்பாடிக்கு இவர் இருந்தார் என்பது நமக்கு தெரியும்.